ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து சென்னையில் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி சென்னையோட vlog தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் சூப்பரான வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சென்னை வந்து வந்தாச்சு. சென்னை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து மார்னிங் டிஃபன் வந்து முடிச்சாச்சு. மார்னிங் டிஃபன் முடிச்சு மார்னிங்கில் பார்த்தோம். சென்னை ஏரியா பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் வந்து இப்படி தான் இருந்துச்சு. பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலைக்குன்றம் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுற்றிலும் வந்து வீடு, பக்கத்தில் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருந்துச்சு. சரி, ஓகே, இதெல்லாம் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்கலாமே அப்படின்ட்டு இன்னொரு சைடு போய் அங்கேயும் பார்த்தோம். எல்லா பக்கமுமே அப்படி தான் இருந்தது. ஆனால் ஒன்றுங்க, காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர்லாம் காக்காவையே பார்க்க முடியாது. இங்கே ஒரே காக்கா கூட்டமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நைட் சாப்பிட்டது சப்பாத்தி வித்து குருமா இருந்துச்சு. சாப்பிட்டு லஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கீரை கடையில் உருளைக்கிழங்கு அப்படின்ட்டு அதையும் திருப்தியாக முடிச்சுட்டு நம்ம வந்து போனோம் எக்ஸாமுக்காக. எக்ஸாம் வந்து போகிறதுக்காக தான் வந்து கிளம்பியிருந்தோம். எக்ஸாம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா எக்ஸாம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக வந்து போனோம். போயிட்டு ரிட்டன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தங்கியிருந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் வந்து இருந்தோம். பக்கத்துலேயே வந்து கொய்யா மரம் கையிட்டு பொறிக்கிற அளவில். ஆனால் நமக்கு பெருசாக வந்து அது பிடிக்காது அப்படின்றதுனால வந்து அதை பெருசாக கண்டுக்கல. லஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே, அதாவது அடுத்த நாள் லஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது அப்படியே ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் ஸ்டேஷன் வந்து போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் இருந்துச்சு. இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து எது வாங்குறதுன்னே வந்து தெரியல. ஸோ இது வாங்கி பாப்பா அது வாங்கி பாப்பான்னு சொன்னாங்க. நமக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பப்ஸ் அப்படி இப்படின்ட்டு வாங்கியாச்சு, ஐஸ்கிரீம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் வந்து க்ரௌட் வந்து ஏகப்பட்ட க்ரௌட் இருக்குது. இந்த ஷாப்பில் எங்கே பார்த்தாலுமே ஈவினிங் டைமில் ஏகப்பட்ட க்ரௌடு தான். பிகாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் முடிகிற டைம் ஈவினிங் டைம் அப்படின்றனால நிறைய ஸ்நாக்ஸ் வாங்குவாங்க போல். நம்ம ஊர் கடையெல்லாம் வந்து காற்று வீசிகிட்டு இருப்பாங்க, அப்படி தான் இருக்கும். ஆனால் கிடையாதுடா, கூட்டம் அதிகமாக தான் இருந்தது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு நைட்டு வந்து ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் வந்து ஷாப்பிங் போனோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு சர்ப்ரைஸாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு கடைசியாக வந்து நமக்கே வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. ரியலி இட் வாஸ் ஸோ உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேக் சாப்பிட்டு அந்த டே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு